மோசடி செய்யாமல் அவர்களால் ஒருபோதும் வெல்ல முடியாது. இந்திய அணி நேர்மையற்றது. வாசிம் அக்ரம் கடுமையான குற்றச்சாட்டு. கொந்தளிக்கும் ரசிகர்கள். 2025 ஆசிய கோப்பை சூப்பர் 4 சுற்றுப் போட்டியில் இந்தியா பெற்ற வெற்றியை கேள்விக்குறியாக்கும் வகையில் பாகிஸ்தானின் முன்னாள் வேகப்பந்து ஜாம்பவான் வாசிம் அக்ரம் கடுமையான விமர்சனங்களை எழுப்பியுள்ளார். ஃபகர் ஜமானின் அவுட் நிலையை சுட்டிக்காட்டிய அவர், ஏமாற்றமின்றி ஒருபோதும் வெல்ல முடியாது. எந்த பக்கம் சரியான கோணமும் இல்லாத பொழுது பேட்ஸ்மேனுக்கு சந்தேகத்தின் பலனை தர வேண்டும் என கூறியுள்ளார். ஹர்திக் பாண்டியா வீசிய பந்தில் சாம்சன் எடுத்த கேட்ச் குறித்து பாகிஸ்தான் ரசிகர் அதிக அதிருப்தியில் உள்ளனர். பந்து தரையில் பட்டதற்கு பின் கேட்ச் பிடிக்கப்பட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். போட்டியின் 3வது ஓவரில் ஹர்திக் பாண்டியா வீசிய பந்து ஃபகர் ஜமானின் பேட்டின் வெளிப்புற விளிம்பில் பட்டு விலகியது. விக்கெட் கீப்பராக இருந்த சஞ்சு சாம்சன் விறுவிறுப்பாக அந்த கேட்சை ஒன்றை பிடித்தார். இதனால் ஜமான் 15 ரன்கள் எடுத்த நிலையில் பெவிலியன் நோக்கி திரும்பினார். இருந்தபோதிலும் இந்த அவுட் சரியானதா என பலர் சந்தேகம் எழுப்பி வருகின்றனர். பாகிஸ்தான் ரசிகர்கள் ஜமானிடமிருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் எதிர்பார்த்த நிலையில் அவரது திடீர் அவுட் அவர்களிடம் மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. 9 பந்துகளில் 3 பவுண்டரிகள் அடித்த ஜமான் 166.66 ஸ்ட்ரைக் ரேட்டில் 15 ரன்கள் எடுத்திருந்தார்.